பாவத்து நிமித்தம் மனுஷன் செவிடனா பிறக்கிறான், பாவத்து நிமித்தம் மனுஷனை வந்து ஊமையா இருக்கிறான், பாவத்து நிமித்தம் மனுஷன் மூன்றாம் பாலினம் உண்டாகுது. மனுஷனை செவையா உண்டாக்குனாரு, பேசுறவனா உண்டாக்குனார், கேட்கிறவனா உண்டாக்குனார், தேவனுடைய ஃபெலோஷிப்போடு உண்டாக்குனார். ஆனா இன்றைக்கும் வந்து மக்கள் காட்டுவாசியா இருக்கிறாங்க. சில பேர் அங்கே அந்தமானுக்கு போயிட்டு வரும்போது சொன்னாங்க, அங்கே சில இடங்கள்ல வந்து மனுஷனாவே இல்லை, அந்த காட்டுவாசி மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுடைய உடைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மனுஷன் பாவம் செய்த பிறகு அவனுக்கு சில காரியங்கள் நடக்குது. ஏன் இப்படி ஆக போகுது, உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்றதை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா அவர் சாபம் கொடுக்கல, நீ செய்த பாவத்தின் மீது நடக்கிறது. பின்பு 17 அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முள்ளும் குறுக்குன்னா வாழ்க்கையில வந்து எதுவுமே சரியா நடக்காது. பாவத்து நிமித்தம் மனுஷன் செவிடனா பிறக்கிறான், பாவத்து நிமித்தம் மனுஷனை வந்து ஊமையா இருக்கிறான், பாவத்து நிமித்தம் மனுஷன் மூன்றாம் பாலினம் உண்டாகுது, பாவத்து நிமித்தம் மனுஷன் வந்து என்ன ஆகிறான்னா மரியாதை, அந்த கலாச்சாரத்தை விட்டுறான். கலாச்சாரம் இல்லாத பாருங்க, இப்போ வந்து எப்படி மனுஷனை செவையா உண்டாக்குனாரு, பேசுறவனா உண்டாக்குனார், கேட்கிறவனா உண்டாக்குனார், தேவனுடைய ஃபெலோஷிப்போடு உண்டாக்குனார். ஆனால் இன்றைக்கும் வந்து மக்கள் காட்டுவாசியாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் மக்கள் மலைகளில் வந்து தங்கி வாழ்கிறாங்க, நாகரிகம் மற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாகரிகம்லாம் எப்படி போச்சு? தேவன் பாவம் செய்தனால அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நாகரிகத்தை போயிடுச்சு. அவன் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 95 அந்தமான் போகிறதுக்கு இருந்தோம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மாதம் போது. அப்போது சில பேர் அங்கே அந்தமானுக்கு போயிட்டு வரும்போது சொன்னாங்க, அங்கே சில இடங்கள்லாம் வந்து மனுஷனாவே இல்லை, அந்த காட்டுவாசி மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுடைய உடைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ பாருங்க, தேவன் எப்படி படைச்சார்? அன்னைக்கு ஆதாம் ஏவாளம் வந்து குளோரியோடு படைச்சாரு. அது மாத்திரமல்ல, அவங்க பாவம் செஞ்ச பிறகு அவங்க நிர்வாணியாக இருந்தது போது தேவன் என்ன பண்ணார்? ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவருடைய அழகுபடுத்தினார். அப்போது இன்றைக்கும் மக்கள் வந்து காட்டுகளிலும் இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்கன்னா, பாவத்து நிமித்தம் அவன் நாகரிகத்தை விட்டு அநாகரிகமாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஆக தான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவம் வந்த பிறகு தான் நாகரிகமே வந்துச்சு சொல்லுவாங்க பாருங்க. நிறைய பேர் நீங்கள் பேச்சாளிங்க பாருங்கள், பெரிய பேச்சாளிகள் தலைவர்கள்லாம் பாருங்கள், அவங்களாம் பேசும்போது சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி போன வாரம் கூட ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன் பாருங்கள், அங்கே ஒரு எம்எல்ஏ வந்திருந்தார் பாருங்கள். அவர் சொன்னார் பாருங்கள், கிறிஸ்தவம் தான் வந்து நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துச்சு, கிறிஸ்தவம் தான் படிப்பை கற்றுக் கொடுத்துச்சு, கிறிஸ்தவம் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் தெய்வம். ஆமேன். மெய்யான தெய்வம் தான் என்ன பண்ணுறாரு? மனுஷனை படைக்கும் போதே நாகரிகமாக படைச்சார். நாகரிகம் என்பது இப்போ நாகரிகம் மாடல் நாகரிகம், அதனால அநாகரிகம் அப்படின்னா அந்த நாகரிகத்தை வந்து மாடலாக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது கூட மக்கள் மாறிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நாகரிகம்னா என்ன? பேச்சில் ஒழுக்கம், பிறகு நடக்கையில் ஒழுக்கம், பிறகு வந்து செயலில் ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், உடையில் ஒழுக்கம், பிறகு எல்லாமே ஒழுக்கத்தில் தான் கர்த்தர் உண்டாக்குனாரு. ஆனால் பாவத்து நிமித்தம் எல்லாமே இன்னைக்கு மக்கள் வந்து அநாகரிகமாக வாழ்கிறது, அப்புறம் வந்து நாகரிகம் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் வாழ்கிறது தான். எதனாலன்னா மனுஷன் பாவத்து நிமித்தம் தான் மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் அங்கேயும் போய் மிஷினரிகள் போய் என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷம் சொல்லி அவன் வாழ்க்கையை மனிதனாக மாற்றுறாங்க. ஆமேன். அல்லேலூயா. திரும்ப ஆமேன்றீங்க. அப்போ தேவன் எதுக்கு சொல்கிறோன்னா, இன்றைக்கி ஏன் இதை உட்காந்து நம்ம பார்க்குறோம் ஆழமாக? தேவன் வந்து படைக்கும் பொழுது மனுஷனை பூரணமாக படைச்சாருன்றதை நம்ம கற்றுக்கணும் பாருங்க.